கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேக பல வாரங்களாக நாம் இந்த வசனத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலும் விசேஷமாக எல் ஷடாய் என்று சொல்லக்கூடிய நாமத்தை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். எல் ஷடாய் என்று சொன்னால் பொதுவாக எபிரேய வார்த்தையிலே 3 அர்த்தங்களை குறிக்கிறது என்று சொன்னோம். அதில் ஒரு அர்த்தத்தை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். என்னவென்று சொன்னால் கர்த்தர் போதுமானதற்கும் அதிகமானவர் என்ற தலைப்பின் கீழாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த போதுமானதுக்கு அதிகமானவர் என்ற தலைப்பின் கீழாக பார்க்கும்போது எதில் போதுமானது கர்த்தர் அதிகமானவராக இருக்கிறார் என்று சொன்னால் பல விதங்களிலே தேவன் போதுமானதுக்கும் அதிகமாக இருக்கிறார். அதில் உயிரை கொடுப்பதில், ஜீவனை கொடுப்பதிலும், உயிர் மற்றும் அதாவது சுவாசம் மற்றும் ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். உயிர் மற்றும் ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேய பதத்திலே உயிர் அல்லது சுவாசத்துக்கு ஜூகே என்ற ஒரு வார்த்தையும், ஜீவன் என்று சொன்னால் ஜோயி என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதத்தில் எங்கேயாவது உயிர் ஜீவன்லாம் பார்க்கும்போது ரெண்டும் ஒன்று என்று சொல்லி அப்படி எடுத்துக்கொள்ள அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் நம்ம வேதத்தை படிக்கும்போது எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டுருவோம். இதில் ஒரு விஷயம் பாரு, நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது கூட நித்திய ஜீவனில் பல அர்த்தம் இருக்கிறது, பல வார்த்தைகள் இருக்கிறது. சில இடத்துல என்டர்னல் லைஃப்னே அப்படியே வரும் ஆனால் சில இடத்துல ஜோயின்னு வரும். என்னென்னா தேவரகமான ஜீவனை பற்றி பேசப்படுகிற ஒரு வார்த்தை. சில இடத்துல நித்திய ஜீவன் சொல்லும்போது எந்த நித்திய ஜீவன் என்று சொன்னால் பல அர்த்தங்களை குறிக்கும்போது எந்த இடத்துல ஜோயி வருகிறது என்று சொல்லி பார்த்து நம்ம அப்படி தியானிப்போம் என்றால் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா எல்லா நித்திய ஜீவனையுமே நம்ம ஜோயி என்ற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. நித்திய ஜீவனுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. நீடிய நித்தியமான ஒரு ஜீவன், நித்தியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் நம்ம பேசுகிறோம். அதில் ஒன்று என்ன ஜோயி, காட் கைண்ட் ஆஃப் லைஃப் என்று சொல்லி அர்த்தம், தேவரகமான ஜீவன். இந்த தேவரகமான ஜீவன் அடுத்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உயிரை பற்றி, ஜூகேவை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ஜூகே என்று சொல்லக்கூடியது வாழ்க்கை அல்லது உயிர் அல்லது சுவாசம் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வாழ்வை கூட தேவன் நமக்கு பெருக்கி தர போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார் என்று சொல்லி படிக்க ஆரம்பித்தோம். கடைசியாக படிக்கும்போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லக்கூடிய வசனத்திலிருந்து நான் முடிக்க ஆரம்பித்தோம். ஏன்னு சொன்னால் எதுக்காக அந்த வசனம் சொல்ல ஆரம்பித்தோம்னா, நம்ம தேவனுடைய வசனத்தை தான் நாம் பிடித்து கொள்ள வேண்டுமே ஒழிய அநேகருடைய அனுபவங்கள் சில இடத்துல மரண நேரத்தில், துக்க நேரத்தில் அநேக நேரத்தில் மக்கள் ஒரு ஆறுதல் கொடுப்பாங்க. அது தற்காலிகமான ஒரு ஆறுதல். அந்த தற்காலிகமான ஆறுதலை நம்ம நிரந்தரமான ஒரு ஆறுதலாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. சில இடத்துல சில காரியங்கள் சொல்லுவாங்க, அதில் தற்காலிக ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்போ தற்காலிக ஒரு ஆறுதல் சொல்வது ஒரு ஊழியம் கிடையாது. நிரந்தரமான ஒரு ஆறுதல் சொல்வதுதான் ஒரு ஊழியமாக இருக்கின்றது. அன்றைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்னா, இந்த தற்காலிக ஒரு ஆறுதல் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். கடைசியில் அது அவங்கள ரொம்ப யோசிக்க வச்சிரும். இது ஏன், அது ஏன், அப்படி ஏன், இப்படி ஏன், இதனால் இருந்துச்சு, அது இதனால் இருந்துச்சு சொல்லி யோசிக்க வச்சுருவாங்க. கரெக்டாக நம்ம சொன்னோம்னா யோசிக்கிறதுக்கு வழி அங்கே இருக்காது. ஆகவேதான் தேவனை குறித்து சரியாக நம்ம அறிந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகவே இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவரை உயிரை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உயிரை கொடுப்பதற்காக எல் ஷடாய் தேவன் எருசலேமின் வீதிகளிலே சுற்றி திரிந்தார். எல்லா இடத்துலையும் சுற்றி திரிந்தார். எதற்காக? மக்களுக்கு உயிரை கொடுப்பதற்காக, உயிரை எடுப்பதற்காக கிடையாது. அன்றைய நேரத்தில் மக்கள் கடவுளை தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கடவுள்னு சொன்னாலும், சாமின்னு சொன்னாலும் உயிரை எடுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இயேசு சாமி உயிரை எடுக்கிறவர் கிடையாது, உயிரை கொடுக்கிற தேவன். அந்த உயிரை கொடுக்கறதுல கூட எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால் போதுமானதற்கும் அதிகமாக தான் உயிரை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் 12 வருடம் ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு பெண்மணி இருந்தால் பாருங்கள். அந்த அம்மா கூட மரணத்தோடு போராடிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா பெண்களுக்குரிய இந்த உதரத்தின் ஊரல்னு சொல்லக்கூடியது அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சீரியஸ் ஒரு ஒரு டிசீஸ் பாருங்கள். ஆனாலும் 12 வருஷம் கொஞ்ச நாள் கிடையாது,
ஏதோ ஒரு வாரம் 2 வாரத்தில் முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. 12 வருடமாக போராடிட்டு இருந்தாங்க. இவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா கடைசி மரணம் தான். சில பேர்லாம் பாருங்கள், வியாதியில் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுன்னா கடைசி ஸ்டேஜ் சாவுதான்ற லெவலுக்கு போவாங்க. வாழ்ந்து ஒரு புரோஜனம் கிடையாது, செத்தாதான் அது முடிவுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது கிடையாது. ஆனால் மரணத்துக்கு பிடியில் இருந்த அந்த பெண்ணை தேடி இயேசு போகிறார், அந்த ஏரியா பக்கம் போகிறார். வந்து சொல்லப்போனால் அந்த இடத்துல பாருங்கள், ஏராளமான பேர் இயேசு தொட்டாங்க. ஆனால் இந்த அம்மா விசுவாசத்தோடு தொட்ட தொடுதல் அந்த அம்மாவுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தது. என்னென்னு சொன்னாங்கன்னா, அந்த நேரத்தில் பாருங்கள், அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்து கேட்குறேனே தொட்டது யாருன்னு கேட்ட உடனே இந்த அம்மா பயந்து நடுங்கி உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. பெரிய ஒரு சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீண்ட ஒரு சாட்சி பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அந்த அம்மா சாட்சி சொல்லியிருந்தாங்க எப்படி சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கதையாக சொல்லியிருப்பாங்க. வண்டியாக சொல்கிற மாதிரி கதையாக நிறைய சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் கண்டிப்பாக உண்மையாக சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம சாட்சி சொல்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லியிருந்திருப்பேன், ஏராளமான காரியம் சொல்லியிருப்பாங்க. முடியும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாக இரு. சமாதானத்தோடு போ. சமாதானம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் நீடிய வாழ்வு இருக்குது. சமாதானத்தோடு போ அப்படின்னு சொன்னாலே அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். என்றைக்காவது கர்த்தரை எங்கேயாவது பைபிளில் சமாதானத்தோடு போ அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல சமாதானத்தில் அடங்கியிருக்கிற பல ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் நீடிய வாழ்வு. அப்போ அந்த வாழ்வை பெற்று வேதனை நீங்கி சுகமாக இரு. பாருங்கள், அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, ஆயுசு நாட்களையும் கர்த்தர் நீடித்து கொடுத்த தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, வேதத்தில் ஒரு 3 பேரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பின 3 பேரும் பார்த்திங்கன்னா வாலிபர்களாகவே இருக்கிறாங்க. சிறு பெண், கொஞ்சம் அந்த நல்ல ரொம்ப முதிர்ந்தவர்கள் கிடையாது, ரொம்ப சின்ன கீழானவர்களும் கிடையாது. 3 பேருமே அந்த வாலிப லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. வந்து 3 பேருமே உயிரோடு எழுப்பினார். வந்து அப்போ வேதத்தில் பார்த்திங்கன்னா ஆவியானவர் ஏன் இந்த 3 சம்பவத்தை கொடுத்துருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் வாலிப வயதில் மரிப்பது அது ஆசீர்வாதம் அல்ல என்பதை முழு உலகத்துக்கும் காண்பிக்க விரும்பினார். ஆகதான் ஒரு சின்ன பெண், சிறு பெண், அவளை நித்திரையாக இருந்த அவளை உயிரோடு எழுப்பினார் என்று பார்த்தோம். பிற்பாடு லாசரு, பிற்பாடு நாயின் ஊரை சேர்ந்த ஒரு விதவையினுடைய மகன், 3 பேரையும் உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பி என்னதை காமிக்கிறார்னு சொன்னால், அவங்களுக்கு வாழ்வை கொடுக்குறார். வாழ்வை கொடுக்கறது தேவன் அவங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக்கி தரார். அவ்வளோதான் முடிவு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் தாரத்தப்பட்ட ஊதி ஊரே கூடியிருக்கிறாங்க, எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பாருங்கள், ஆண்டவர் சிம்பிளான அவள் நித்திரையாக இருக்கிறா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த பெண்ணை எழுப்புறாரு. ஒரு இடத்துல பாடையில் கட்டியே தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜ். அதே போல் லாசரு கூட பார்த்திங்கன்னா நாரி செத்து 4 நாளாச்சே நாரி போயிருக்குமே என்று சொல்லக்கூடிய ஒரு சடலம், அதை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புகிறார். என்ன ஒன்று சொல்கிறாருன்னா, தேவன் வந்து இதன் மூலமாக என்னத்தை காமிக்க விரும்புகிறாருன்னா, தேவன் நம்முடைய வாழ்வில் நல்வாழ்வை விரும்புகிறது மட்டும் இல்லை, வாலிப வயதின் மரணத்தை இயேசு விரும்பவில்லை என்பதை காண்பிக்க விரும்புகிறார். எதற்காக இதை சொல்கிறேன்னா, வாலிபர்கள் மீது தேவன் வந்து நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை தேவன் அவர்கள் மீது உடையவராக இருக்கிறார் என்பதை தேவன் இதன் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அவர் வாலிபத்தில் மரித்தார்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து பண்டமாற்று முறையெல்லாம் பண்ணுறார். ஏன் அவர் 33 வயசில் இறந்தார் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த பூமியிலே ரொம்ப நாட்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் அவர் தன்னுடைய வாலிப வயதின் மரணத்தை அவர் எடுத்துக்கிட்டார். நீ மறிக்கக்கூடாது, உன் இடத்த நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சில பேர் ஏங்க அவர் சின்ன வயசில் இறந்தார், 33 வயசில் இறந்தார், அதுக்கு காரணம் இருக்குது. அந்த தேவன் அதில் கூட தேவன் என்ன பண்ணுறார், நீ நீடித்த நாட்களாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னுடைய வாழ வயதின் மரணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பதாக தேவன் அங்கு உரைக்கிறதை நாம் காண்பிக்கிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால், தேவன் வாழ்வை விரும்புகிறவர். வாழ்வை விரும்புகிறது மட்டுமல்ல, இந்த பூமியிலே நீடித்த நாட்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். வேதத்தில் பல வசனங்கள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல வசனங்கள் உங்களுக்கு எடுத்து காமிச்ச வந்து
91 சங்கீதம் 16 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்குவேன் என்று தேவன் வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, யாத்திரம் 23:26 படித்த உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். இன்னொரு வசனம் பாருங்கள், நீங்கள் சொல்லாத வசனம் சொல்கிற எழுதி கொடுங்க. 103 சங்கீதம் 5 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 103:5 அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இறக்கங்களை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. வாலிப வயதை வாலிப வயது போல் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாலிப வயதை அடைவது தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. சொல்லப்போனால் இளமை திரும்பும். வாழ வயதுன்னா இளமை திரும்புகின்ற ஒரு நாட்கள் வந்து, அதே போல் படித்து காமிச்சோம் 92:15 காமிச்சோம், முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் சொல்லி இந்த வேதத்தில் பல வசனங்கள் பாருங்கள், நீடிய வாழ்வை பற்றி தேவன் ஏராளமாக பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை காமிக்க விரும்பு, தேவன் வந்து குறை மாதமும் வாழ வயதும் தேவனுடைய திட்டம் அல்ல என்பதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், குறை மாதத்தில் பிள்ளை பிறந்துடுச்சுனாலே பாருங்கள், நம்ம எல்லோரும் பாருங்க, சில இடத்துல அந்த குழந்தைக்கு ஏதாவது அங்குவீனமாக இருக்கும், குறையாக இருக்கும். உடனே மக்கள் பார்த்திங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்தையும் தலை வீதிங்க, தலை எழுத்துங்க, தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் நடக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் வார்த்தையில் எல்லாவற்றையும் எழுதி வச்சுட்டாரு. ஏற்கனவே படித்த வசனத்துக்கு போவோம். 23 யாத்திராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அங்கே என்ன சொல்கிறாருன்றதை கவனிச்சுட்டு நம்ம தொடருவோம். 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் படிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அவர் சொல்கிறார், கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். என்ன சொல்கிறாரு? கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. கர்ப்பம் விழுகிறதும் என்று சொன்னால் என்ன? குறை பிரசவத்திலே சில இடத்துல பார்த்திங்கன்னா பிள்ளைங்க இறந்துடுறாங்க, சில இடத்துல கடைசி நேரத்தில் இறக்குறாங்க. கர்ப்பம் நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் இல்லைங்களா? எந்த நேரத்தில் இந்த பிரசவமாக இருக்கிறவங்க பார்த்து எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆனாலும் சில இடத்துல சில விபரீதங்கள் நடந்து விடுகின்றது. அதாவது கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை. அப்படி என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்வை விரும்புகிறார், நல்வாழ்வை விரும்புகிறார். கர்ப்பம் விழுகிறதும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது, மலடும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவேதான் வேதத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறதுன்னு பைபிளில் போடப்பட்டிருக்குது. அப்படி இந்த பூமியில் நாம் நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்பதும் தேவனுடைய அனாதி பிரியமாக இருக்கிறது. வேதத்தில் வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்களெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தாலே, முற்பிதாக்கள் எல்லாருமே யாருமே வாழ வயதில் போனவங்களாம் ரெக்கார்டு இருக்காது. எல்லாருமே நல்ல வயதை தான் அந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் சொல்கிறோம் பாருங்கள், ஆபிரகாம் கிட்டத்தட்ட 175 வயது வரையில் இந்த பூமியில் வாழ்ந்தவர். ஈசாக்கு 180 வயது வரையில் வாழ்ந்தவர். யாக்கோபு 147 வயசு, யோசேப்பு 110 வயசு, மோசஸ் 120 வயசு, யோசுவா 110 வயசு. இவங்க எல்லாரையும் பார்த்தோம்னா எல்லாருமே எபோவ் 100க்கு மேலே தான் தாண்டி இருக்கிறாங்க. வந்து சாமிவேல் எடுத்துக்கிட்டால் கூட சாமிவேலும் நல்லா கிழவனாகி தான் மறிச்சிருக்கிறார். வந்து தாவீதும் நல்ல முதிர் வயதில் தான் மறித்திருக்கிறார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்புறம் பவுல் எடுத்துக்கிட்டால் பவுலை கூட பார்த்திங்கன்னா அவரும் நல்ல முதிர் வயதில் தான் மறித்ததாக வேதத்தில் ரெக்கார்டு இருக்குது. வந்து அப்போ எல்லோரும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, வேதம் என்ன நமக்கு என்னதை காமிக்குது? ஒரு சாட்சி கிடையாது, எல்லா சாட்சிகளுமே எபோவ் 100 தான், 100 வயதுக்கு மேலே தான் எல்லாருமே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். முற்பிதாக்கள் எல்லாருமே, வேதத்தில் வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்கள் எல்லாருமே நல்ல வயதை இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே தான் நம்ம இப்படிப்பட்ட வயதெல்லாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் நோக்கமாக இருக்கின்றது. குறைந்தபட்சம் 120 நம்ம எதிர்பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் நீடிய வாழ்வுக்கான சில நிபந்தனைகளையும் தேவன் கொடுத்துருக்கிறார்.
அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆயுச நாட்களில் எப்படியெல்லாம் பெருக்கி தராரு. சில வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து இதை நீ ஃபாலோ பண்ணுப்பா, இதை நீ பின்பற்று, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றெல்லாம் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது காரியம் பார்ப்போம். நாம் நீடித்த வாழ்வுக்காக தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14. நிறைய வசனம் இருக்குது, ஆனால் ஒரு வசனம் அல்லது 2 வசனத்தை மட்டும் நான் காண்பிக்கின்றேன். மற்றதெல்லாம் நீங்கள் வீட்டில் படிக்கும்போது உங்களுக்கே தெரியும், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு 10 பாயிண்ட் இன்றைக்கி சொல்லலான் இருக்கிறேன். நம் நீடிய வாழ்வுக்காக தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனைகள் என்ன. நம்ம என்னப்பா இதை பார்க்குறது கிடையாது. நம்ம என்னப்பா உடனே கடவுளை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். கடவுள் தான் அப்படி பண்ணுறாரு. கொஞ்சம் இந்த 10 காரியத்தை டெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை இதில் ஏதாவது நம்ம இருக்கிறோமா, இதில் வேறு நமக்கு முன்னாடி இறந்தவங்க இதில் ஏதாவது ஒன்றில் மாட்டியிருக்கிறாங்களா, நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள், நம்ம ஒருவேளை அப்படி இல்லைன்னா கூட நம்ம நம்முடைய வாழ்நாட்களை இதை கடைபிடிப்போம் என்று சொன்னால் நாமும் நீடித்த நாட்களாக தேவன் நம்மை திருப்தியாக அவர் போதுமானவராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படித்து காண்பிக்கிறேன். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். தேவன் சொல்கிறார், உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். ஆமென். நீடிய வாழ்வை வாழும்படி தேவன் விரும்புகிற தேவன், நாட்களை நீட்டிக்க பண்ணுகிற தேவனாக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனம் படிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். உபாகமம் 4:40. அங்கு கூட மோசஸ் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்னவென்று பார்த்தால் 4:40, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான். முதலாவது தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை கீழ்ப்படிந்து கடைப்பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் பாருங்கள், நம்ம ஏதோ என்றைக்காவது ஒரு நாள் கடைப்பிடிப்போம், மற்ற நாளில் விட்டுருவோம். அப்படி இல்லை, தேவன் என்னால் நமக்கு சொல்கிறாரோ அதை கடைப்பிடிக்க கற்றுக்கொள்ளும்போது நாம் இந்த பூமியிலே தேவன் சொன்ன மாதிரியே நீடித்த நாட்களாக தேவன் என்ன வாக்கு பண்ணணும்னா அதை நம்முடைய பூமியிலே வாழ ஆரம்பிப்போம். அநேக நேரத்தில் நம்ம வசனத்தை கை கொள்வது கிடையாது. வசனத்தை கை கொள்ளாமல் தேவன் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். வசனத்தை கை கொள்ள வேண்டும், வசனத்தை கை கொள்வோம் என்று சொன்னால் நீடித்த நாட்களை பார்ப்போம். 2வது தேவன் கொடுக்கின்ற ஆலோசனை என்னவென்று சொன்னால் யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனமும் ரெண்டுமே ஒரே காரியம்தான், ஒரே காரியத்தை தான் நமக்கு சொல்லுகின்றது. ஆனால் யாத்திராகமத்தை மட்டும் படிப்போம். 20ஆம் அதிகாரம் போவோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கவனிப்போம். அங்கே என்ன ஆலோசனை சொல்கிறாரு, நீடிய வாழ்வுக்கு தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் 12ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கவனிச்சிங்களா? இதே தான் எபேசியர்லேயும் பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது அதை சொல்கிறார். நீடித்திருப்பதற்கும் நன்றாயிருப்பதற்கும் அப்படின்ற 2 காரியம் இந்த இடத்துல நீடித்திருப்பதை பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் எபேசியரில் சொல்லும்போது நன்றாயிருப்பதற்கும் என்ற ஒரு வார்த்தையை கூட்டுறார், எக்ஸ்ட்ரா சொல்கிறார். அப்போ உன் தகப்பனும் உன் தாயையும் கனம் பண்ணுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நமக்கு நீடித்த நாட்களை பெருக்கி தருகின்ற ஒன்றாக இருக்கிறது, அதிகமாக்கி தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்ம பெற்றோரை கனம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீடிய வாழ்வு நம்ம வாழ முடியும். அப்போ பெற்றோரை கனம் பண்ணுறதுல நிறைய விஷயம் இருக்குது. இந்த தலைமுறைக்கு சில விஷயம் புரிய மாட்டேங்குது. பெற்றோரை கனம் பண்ணுறதுன்றது இன்றைக்கி இருக்கிற சில தலைமுறைகளுக்கு அது உள்ளே போக மாட்டேன், உள்ளே இறங்க மாட்டேன்து ஆனால் சரியாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா நான் சொல்கிறேன் அவர்கள் ரொம்ப நாட்கள் இந்த பூமியில் வாழ்வார்கள். 3வது தேவன் கொடுக்கின்ற ஆலோசனை நீடித்த வாழ்வுக்கு நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிப்போம். அங்கிருந்து தேவன் கொடுக்கின்ற அந்த ஆலோசனை கவனிப்போம். தேவன் நம் மீது அக்கறை உள்ளவர், தேவன் நம் மீது பாசம் உள்ளவர், நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிற தேவன். அதுதான் தேவன் வேதத்தில் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரு. 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படித்து காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். 16 பிரபு புத்தீனமாக இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பொருள் ஆசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை
பெறுவான். அதே தான் பாருங்கள், இதை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் கூட அதை தான் மேற்கோள் காட்டுறார். படிப்போம். 1ஆம் அதிகாரம் 19ஆம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 19. அதிகமாக இதெல்லாம் இந்த பெற்றோரை கனம் பண்ணுறது, இந்த பொருளாசை, இதெல்லாம் போட்டு நிறைய போதிக்கிறார் நீதிமொழிகளை எழுதின ஆக்கியோன். 1:19 பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பொருள் ஆசை, பொருள் அதாவது பொருள் நல்லது, பொருள் ஆசை தப்பு. பணம் நல்லது, பண ஆசை தப்பு. எல்லாமே நல்லது. ஆனால் எல்லாம் சொல்ல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின்னு சொல்கிற மாதிரி எதெல்லாம் அதில் ஓவர். ஏன் அளவுக்கு மிஞ்சிதுன்னா ஆசை. அதாவது சொல்லுவாங்கள்ல, வயிறு போதும், அது வயிறு என்ன சொல்லுவாங்க அதுக்கு, வயிறு வயிறு போதும் போதும்னுவாங்க. கண்ணு அதானே, கரெக்டு தானே, கண்ணு போது போது வயிறு வேணும்னுமா. சரி, அது எப்படி எடுத்தீங்க? அதே போல் தான், கண் வேணும்னும் வயிறு வேணான்னும். ரைட். அப்போ பணம் இது எல்லாத்துக்குமே பொருந்தும். பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அப்படி தான் பாருங்கள். ஆசை, பொருள் ஆசை தன்னை உடையவர்கள் உயிரை வாங்கும். ஆகவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொருளாசையை விரும்புனா அது உயிரை வாங்கும் என்றெல்லாம் வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போ இப்போ சொல்லக்கூடிய 3வது பாயிண்ட் என்ன? பொருளாசையை வெறுத்து விட வேண்டும். பொருள் ஆசை இருக்கக்கூடாது. நிறைய பேசலாம் அதெல்லாம் பற்றி. ஆனால் இப்போ நம்ம நீடிய வாழ்வை பற்றி பேசுகிறதுனால மேலோட்டமாக சில விஷயத்தை மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம். 4வது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நிறைய ஆலோசனை இவர் கொடுப்பாருன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீதிமொழிகள் 10:27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை, ஞானத்தின் ஆரம்பம் கரெக்டு தான். இன்னொன்று சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகிப்போ. அப்போ என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுதல், அது கர்த்தரை கனம் பண்ணுதல், கர்த்தருக்கு மரியாதை கொடுத்தல், ரெவரண்ட். எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது பயம், மரியாதை, கனம் இருக்கிறதோ அது ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா. ஆகவே தான் நம்ம என்ன பண்ணுறோம், சபைக்கு வரும்போது கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க அடிக்கடி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஜெபம் பண்ணும்போதும், பைபிள் படிக்கும்போதும், சபைக்கு வரும்போதும், ஆராதிக்கும் போதும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தருக்கு மரியாதை கொடுங்க, கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை முன்னாடி நிப்பாட்டுங்க, அவர் கொடுக்க வேண்டிய கனம் கொடுங்க. பழைய ஏற்பாட்டிலே நிறைய கேட்டிருக்கிறார். நான் எஜமானனால் என் கனம் எங்கே என்றெல்லாம் கேட்டிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகின்றத பயம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு வசனம் படிப்போம். அதுலேயே 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? தீமையை வெறுப்பதே. அப்போ தீமையை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தீமைன்னு சொல்லும்போது அதில் என்ன சொல்கிறாரு? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயன்னு சொல்லும்போது அதில் என்னென்ன வராரு? பெருமையும். அப்போ பெருமை எதோடு கொண்டு போய் நிப்பாட்டுறாருன்னா தீமையோடு போய் நிப்பாட்டுறார். ஹலோ, பெருமை, அகந்தை, பிற்பாடு தீய வழி, புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். இதெல்லாம் எதில் கொண்டு போய் வைக்கிறாரு? தீமை என்ற ஒரு லிஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கிறார். அப்போ தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல நீடிய வாழ்வு தானாக வர ஆரம்பிச்சிடும். சில விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சோம்னா, சில காரியத்தை நம்ம ஆண்டவரே ரொம்ப நாள் வைங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சில காரியத்தை நம்ம கரெக்டாக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாமே நடக்க ஆரம்பித்து விடும். 5வது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16. நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ணியிருப்பாருன்னு. படிப்போம். நீதிமொழிகள் 3:16ஆம் வசனத்தை படிக்கிறேன். அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. என்ன ஞானம்?
அப்படின்னு சொன்னால் ஞானத்தை விரும்பு. ஆமென். ஞானத்தை விரும்பு. அதே இது 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 9:11 நீதிமொழிகள் 9:11 வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அதுக்கு முன்னாடி 10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்கிறார் இல்லைங்களா. அப்புறம் பரிசுத்தத்தின் அறிவே அறிவுன்னு சொல்லிட்டு என்னாலே அப்படின்னு சொல்லும்போது எது ஞானத்தை பற்றி பேசிட்டு வர்றார். அப்போ ஞானத்தை விரும்ப வேண்டும். ஆமென். ஞானம் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஞானம் அவர் தான். இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு நம்முடைய ஞானமாக இருக்கிறார். வார்த்தை ஞானத்தை பற்றி நிறைய பேசலாம். வார்த்தை நமக்கு ஞானமாக இருக்கிறது, இயேசு நமக்கு ஞானமாக இருக்கிறார் என்றெல்லாம் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நம் ஞானத்தை விரும்ப வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம ஞானத்தை விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு ஆயுசு நாட்கள் நம்முடைய வாழ்வில் பெருக ஆரம்பிக்கும். என்று சொன்னால் அதன் வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறது. தீர்க்க ஆயுசு என்று சொன்னால் நீடிய வாழ்வு, நல்வாழ்வு, முதிர் வயது, நல்ல முதிர் வயது அங்கு இருக்கிறது. ஓகேவா? எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன்? 5 சொல்லியிருக்கிறேன். இன்னொரு 5 சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது 6வதாக சங்கீதம் 92ஆம் சங்கீதத்துக்கு எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 92 நீடிய வாழ்வுக்காக தேவன் கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை என்ன? 92ஆம் சங்கீதம் போவோம். அது 91ஆம் சங்கீதம் மன்னிக்கவும், முதலாவது 92 போவோம். 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் படிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். என்ன சொல்கிறாரு? 13 படித்தோம்னா நீடிய வாழ்வு பற்றி தான் பேசுகிறாரு. நீடிய வாழ்வு பற்றி பேசும்போது 15ஆம் வசனம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இது ரெகுலராக வரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சிலது இர்ரெகுலர்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. சில பேர் பாருங்க, ஒரு மாதம் இங்கே இருப்பாங்க, அடுத்த மாதம் இன்னொரு இடத்துல இருப்பாங்க, அடுத்த மாதம் இன்னொரு இடத்துல இருப்பாங்க. சிலர் அப்படியே தாவி ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆகுதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, பிடிங்கி இன்னொரு இடத்துல வைக்கிறவங்க கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஆகுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையை நேசிக்க வேண்டும். இந்த சபையில் ஒருவேளை நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருப்போம் என்று சொன்னால் இங்கே கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையிலே நிலையாக இருக்க வேண்டும். சில பேர் இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்கும் பாருங்கள். சில பேரை வேலை விஷயமாக டிரான்ஸ்ஃபர்லாம் போடுவாங்க. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. டிரான்ஸ்ஃபர்னு கொடுக்கும்போது ஒன்றும் சொல்ல முடியாது, போய் தான் ஆகணும். ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறவங்க கூட ஒரு இடத்துல நிலையாக இருக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சபைக்கும் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அது பாருங்கள், அது அவர்களுடைய ஆயுசு நாட்களை குறுக பண்ணிவிடும். ரொம்ப நாட்கள் வாழ்வதை தடை செய்துவிடும். ஆகவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்கே போகிறோம்? ஒருவேளை சபை அதாவது தேவனுடைய வார்த்தை இல்லை, கர்த்தரை கனம் பண்ணலை அப்படின்னா மற்ற இடத்துக்கு போகிறது தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுற, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுற, விசுவாசத்தை கொடுக்குற சபைகள் இருக்கும் என்று சொன்னால் அங்கு நாட்டப்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆகுதான் அதில் கண்டினியூஷன் தான் பார்த்தீங்கன்னா முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். ஆகவே சர்ச் இஸ் வெரி மஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே சபையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சபையை தொடர்ந்து வர வேண்டும், நாட்டப்பட வேண்டும் என்பதை மனதில் கருத்தில் கொள்ள வேண்டும். 7வதாக 91ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் படிக்கும். 91ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். 91:16 வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இது யாருக்கு என்று சொன்னால் தேவனை நேசிக்கின்ற ஒரு குரூப். கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ஒரு வசனத்துக்கு போயிட்டு வருவோம். மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். அன்பு கூறுவாயாக. இன்னொரு வசனம் போயிட்டு ஒரு 10ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு புஸ்தகம்
10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பிற்பாடு மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ என்ன சொல்கிறேன்னா, தேவனை நேசிக்கின்ற ஒரு வாழ்வு நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை நேசிப்பது நம்முடைய வாழ்வை பெருக்கி தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்போ இந்த சங்கீதம் 91ஆம் சங்கீதம் எதை பற்றி இருக்கிறதுன்னு சொன்னால், உன்னதமானுடைய மறைவின் கீழாக சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குகிறவர்கள் கர்த்தரை நேசிக்கின்ற ஒரு கூட்டத்தை பற்றி பேசப்படுகின்றது. கர்த்தரை நேசித்து வாழ்கிறவர்கள், கர்த்தரை நேசித்து தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறவர்கள், தன்னுடைய ஜீவியத்தை அமைத்துக் கொள்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பற்றி பார்க்கிறோம். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் நிச்சயமாகவே அவருக்குள் இருக்க வாஞ்சிப்பார்கள், அவரை அடைக்கலமாக கொள்ளுவார்கள், அவர்கள் தஞ்சமாக கொள்ளுவார்கள், கோட்டையாக கொள்ளுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்குவேன். ஆகவேதான் தேவனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யார் நேசிக்கிறோம் இல்லையே தேவனை முதலாவது நம்முடைய வாழ்வில் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? எட்டாவது விஷயம், எட்டாவது ஆலோசனை என்னவென்று சொன்னால், 7வது விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த நீடிய வாழ்வு என்ற ஒரு வார்த்தை டைரெக்டாக வந்திருக்காது. அதாவது 91 லாஸ்ட்டில் வந்திருக்கும். ஆனால் நான் தேவன் நேசிங்கன்னு சொல்லி சொன்னதெல்லாம் மற்ற வசனத்தை படிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, தேவனை நேசிப்பதை பற்றி அதிகமாக டைரெக்டாக சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும் இன்டைரக்டாக பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால தான் அந்த 91ஆம் சங்கீதத்தை மேற்கோள் காட்டினேன். எட்டாவது காரியத்துக்கு போவோம். 8வது விஷயமாக பேசப்படுற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் 34 சங்கீதம் 34:14ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். ஏற்கனவே போன வாரம் இதை டச் பண்ணோம். இங்கே டச் பண்ணோமா? ஆமாம், சரி. நன்மையை விரும்பி போன வாரம் சொன்னார், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? என்னன்னா இவ யார்னா, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அப்புறம் சொல்கிறாரு, தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். பாருங்கள், நீடித்த நாட்களாக வாழ வேண்டியதற்கு பல ஆலோசனைகளை இங்கு சங்கீதக்காரர் கொடுக்குறாரு. அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தீமை விட்டு விலகி. இதெல்லாம் நம்ம எதில் பார்த்தோம்? நீதிமொழிகளில் படித்தோம். இந்த இடத்துல நன்மை செய், சமாதானத்தை தேடு. அதாவது சமாதானம், 9வது சமாதானத்தை தேடுகிற ஒரு வாழ்வு. எங்கெல்லாம் மக்கள் சமாதானத்தை தேடுறாங்களோ அங்கு நீடிய வாழ்வை மக்களுடைய வாழ்வில் பார்க்குறோம். ஆகவே சமாதானம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த அளவுக்கு நம்ம சமாதானத்தை தேடுறோமோ, சமாதானத்தை விரும்புகிறோமோ, சமாதானத்தை தேடுகிறவர்கள் அவர்கள் சங்கீதக்காரர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனைப்படியாக நீடித்த நாட்களை அபேட்சிக்க, ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்னா அதில் ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு, சமாதானத்தை தேடுகிறவர்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, இதை தான் ஏற்கனவே சொன்னேன். போன வாரத்தில் பேதுருவும் இதே வசனத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறாருன்னு சொன்னேன். அங்கே சமாதானத்தை தேடுறதை பற்றி பேசுகிறாரு. அப்போ சமாதானத்தை விரும்ப வேண்டும், சமாதானத்தை நாட வேண்டும், தேட வேண்டும். ஓகேங்களா? 8வது விஷயம். 9வது காரியம் பார்த்தீங்கன்னா, அதே 13ஆம் வசனம், அதாவது 34:13, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். 9வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நாவை காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி அநேகர் காலத்துக்கு முன்னாடியே செத்து போகிறதுக்கு காரியத்தில் பார்த்திங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாவு. இவ்வளோ நேரம் 8 காரியம் பேசினாலும் இந்த 9வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்ற ஒரு காரியம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால், உபயோகப்படுத்துகின்ற ஒரு அவயம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நாவு. அதுதான், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள். அநேக நேரத்தில் பாருங்கள், இந்த நாவை யாரெல்லாம் கபட்டு வசனிப்பாங்க மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு காரியம், தேவனை பற்றி தப்பாக பேசுகின்ற ஒரு காரியம், தேவனை பற்றி அநேக நேரத்தில் தவறுதலாக பேசுகின்ற ஒரு விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்நாளை குறுக பண்ணிவிடும்.
யோபு கூட 33 யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அங்கே யோபு நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்கிறார், என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். 33:3 வசனம் படித்து காண்பிக்கிறேன். என் வார்த்தைகள் என் இருதயத்தில் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் உத்தமமாய் வசனிக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். யோபு சொல்கிறாரு பார்த்தீங்களா, சுத்தமாய் வசனிக்கும். ஆகவே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் இடத்துல கூட சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் அங்கேயும் தாவீது சொல்கிறாரு, 14ஆம் வசனம், என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உன் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, நாவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் வனாந்திரத்தில் இறந்து போனார்கள். அதாவது எகிப்தை விட்டு கிளம்பின முதல் சந்ததி வனாந்திரத்தில் இறந்து போனது. 2ஆம் தலைமுறைகள் தான் கானானுக்குள் பிரவேசிக்க ஆரம்பித்தாங்க. அத்தனை மக்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், முதல் சந்ததியில், அதாவது எகிப்திலேருந்து கிளம்பின அந்த முதல் சந்ததியில் 2 பேரை தவிர, யோசுவா அண்ட் காலேப்பை தவிர மற்ற எல்லாருமே இறந்து போனாங்க. எல்லாரும் இறந்து போனதுடைய முக்கியமான ஒரு பின்னணி, அத்தனை பேரும் சத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் அல்ல, அடிக்கடி நாவினால் அவங்க தப்பு பண்ணினார்கள், நாவினால் தவறு செய்தார்கள், நாவினால் தேவனை பற்றி தவறாக பேசினார்கள், ஊழியக்காரனை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தாங்க. தேவனை பற்றி மட்டும் இல்லை, ஊழியக்காரனை பற்றியும் தப்பாக பேசுனாங்க. ஊழியக்காரரை தப்பாக பேசுகிறதும் தேவனை பேசுகிறதும் ஒன்று. அதனாலே பாருங்கள், அவங்க 6 லட்சம் புருஷர்களும் வனாந்திரத்தில் இறந்து போனார்கள். அவர்களுடைய அவங்களுடைய பிள்ளைகள் தான் கானானுக்குள் பிரவேசிக்க ஆரம்பித்தாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ யோசிக்கணும், ஒரு கூட்ட ஜனமே இறந்து போகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே, இவங்க எல்லாரையுமே ஆண்டவர் வனாந்திரத்தில் சாகடிக்கதாக கூட்டி வந்தார் கிடையாதுங்க, வாழ்வுக்காக கூட்டி வந்தார், வாழ வைக்கணும் கூட்டி வந்தார். அப்போ இவங்களை சாகடிச்சது யார்? கர்த்தர் வனாந்திரத்தை கூட்டி கர்த்தர் சாகடிச்சாரா? கிடையாது. அவங்க எதில் இறந்து போனார்கள்? தன்னுடைய நாவினால் இறந்து போனார்கள். சொல்கிறாங்க இல்லையா, நிறைய வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, அதை சொல்லி இதுக்கு இது பண்ணணும். ஆகுதான் நாவை நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடாது, சரியாக பயன்படுத்த வேண்டும். என்று சொன்னால் மனிதன் வாழ்வதும் சாவதும் பைபிளில் புறப்பட்டிருக்குது, நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாடு காலத்திலேயே மோசே மூலமாக தேவன் கொடுத்த கட்டளை, மரணத்தின் ஜீவனை நான் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன் வைத்து நின்று வானத்தை பூமி என்று சாட்சி வைக்கிறேன், ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். அங்கேயும் பாருங்கள், கர்த்தர் ஜீவனை தெரிந்து கொள்ள சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் மரணம், ஜீவன், ஆசீர்வாதம், சாபம் எல்லாம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி தெரிந்து கொள்வது? நாவினால் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நீதிமொழி எழுதின ஆக்கியோன்னு சொல்கிறாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிக்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்குது. ஆகவே நாவு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது சரியாக பயன்படுத்த ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நம்ம காலத்துக்கு முன்னாடி சாக வேண்டிய கட்டாயம் ஏற்படாது, அவசியம் ஏற்படாது. இன்றைக்கி அநேகருடைய மரணத்துக்கு முக்கியமான ஒரு காரணமே அவர்களுடைய நாவு என்பதை நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஓகேங்களா? இதுதான் யோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6லையும் யோபு நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்துட்டு வருவோம். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமல் மாதங்களின் கணக்கில் அது வராமல் போவதாக. அந்த அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறார். வராமல் போவதாக நாட்களை சபிக்கிறார், நாட்களை திட்டுறார். நம்ம அந்த மாதிரிலாம் திட்டாமல் நல்ல வேலைக்கு ஒருவேளை இப்படி நம்ம தவறுதலாக பேசினா கூட மனம் திரும்பினா தப்பிச்சிருவோம். லாஸ்ட்டில்
யோபு மனம் திரும்பினார். யோபு வந்து ஆண்டவரே அறியாததையும் தெரியாததையும் அளப்பின என்னை மன்னியும் என்று சொல்லி தேவன்கிட்ட சரண்டர் ஆகிறார். ஒருவேளை நம்ம தவறுதலாக பேசினா கூட சரண்டர் ஆகும், தேவன்கிட்ட சரண்டர் ஆகும். தேவன் நம்மை காக்க வல்லவர், நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக்கித் தர அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். 10வதாக செய்கின்ற பாவம். இதுக்கு வந்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்று போடப்பட்டிருக்குது. பாருங்கள், இன்றைக்கு பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்றும் வேதத்தில் போடப்பட்டிருக்குது. பைபிளில் பல 2 வசனம் மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். பாவமும் ஒரு பெரிய ஒரு மனிதன் வந்து காலத்துக்கு முன்னாடியே போகிறதுக்கு காரணம். இன்றைக்கெல்லாம் பைபிளில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அரசாங்கமும் அதை அறிவிச்சுட்டு தான் இருக்குது வந்து, இல்லைங்களா? நான் போய் பார்த்ததெல்லாம் இல்லை. சிகரெட் டப்பாவில் போட்டிருக்குன்றாங்க, ஒயின் ஷாப்பில் பாட்டிலில் போட்டிருக்குதுன்றாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த எல்லா விதமான இதுலேயும் போடுறாங்க வந்து. இது எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு காலத்துக்கு முன்னாடியே சாகக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு வியாதியெல்லாம் கொண்டு வரலாம் போடப்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஆகவே பாவம் என்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்வில் தலை தூக்காத அளவுக்கு, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத அளவுக்கு பரிசுத்தத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால், பரிசுத்த வாழ்வை நாம் விரும்புவோம் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், இந்த பூமியிலே நல்வாழ்வை தொடர்ந்து வாழ ஆரம்பிப்போம். ஆகவே இந்த 10 காரியத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்வில் வந்து நம்ம ஏதாவது எதுலையாவது மிஸ்டேக் நடந்திருக்குதா, இதில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் நடக்குதா என்பதெல்லாம் பார்க்கணும். இதை ஃபாலோ பண்ண வேண்டும். இதில் மேலோட்டமாக தான், இப்போ நான் சொன்ன காரியம் எல்லாமே மேலோட்டமாக தான் சொன்னேன். இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக பிரசங்கம் பண்ணணும்னா ஒவ்வொரு பாயிண்ட்டை எடுத்து ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் அந்த 10 காரியத்தில் இருக்குது, 10 விஷயத்தில் 10 வசனத்தில் இருக்குது. ஏராளமாக சொல்லலாம், ஆனால் இது போதுன்னு நினைக்கிறேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வாழ்வு வந்து சின்ன வயதில் மறிப்பதும், அதாவது குழந்தை பிறக்கும் போதும் மறிப்பதும், குறப்பிரசவத்தில் மறிப்பதும், பிற்பாடு சின்ன வயசில் மறிப்பதும், வாலிப வயசில் மறிப்பதும் தேவனுடைய திட்டம் அல்ல. தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக்கி தர வல்லவராக இருக்கிறாரு. உயிரை பெருக்கி தர வல்லவராக இருக்கிறாரு. உயிரை எப்படி பெருக்கி தர வல்லவராக இருக்கிறார்? போதுமானதற்கும் அதிகமாக பெருக்கி தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்ம அதை விசுவாசிக்கணும். இந்த 10 காரியத்தை நம்ம மனதில் வைத்து தியானிக்க வேண்டும். இதில் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். சில இடத்துல வந்து இதில் 10ல் ஏதாவது ஒன்றில் இருக்கிறோமா? சில இடத்துல நம்ம அடிக்கடி பலவீனம் வாங்கும் போதெல்லாம் இதில் ஏதாவது மிஸ்டேக் நடக்குதா என்பதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்வில் வந்து நம்ம வந்து நீடிய வாழ்வை தேவன் விரும்புகிறாரு. நம்ம நீடிய வாழ்வை விரும்புகிற தேவன் அதை விசுவாசிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோன்றதை கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய வாழ்வு நீடித்திருப்பதற்காக தேவன் கொடுக்கின்ற அந்த ஆலோசனைகளை கனம் பண்ண வேண்டும், மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். யார் யாரெல்லாம் தேவனுக்கு நீடிய வாழ்வுக்காக தேவன் கொடுக்கின்ற ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கிறார்களோ, முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, கர்த்தர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் இருக்கிறார். ஆகவே இந்த இனிமேலாவது நீடிய வாழ்வை விரும்பி இந்த தேவன் கொடுக்கின்ற அந்த ஆலோசனைகளை நம்முடைய வாழ்வில் கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். எதுலையாவது மிஸ்டேக் இருந்தால் கூட மனம் திரும்புவோம். தேவனுடைய இரக்கத்தில் விழுவோம். தேவனுடைய தயவை சார்ந்து கொள்வோம். தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். ஆகவே தேவன் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் பலன் பூர்ணமாக விளங்கும் என்றெல்லாம் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய வசனத்தை மனதில் நிறுத்தி கொண்டு வாழ்வை விரும்புங்கள். கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நீடித்த நாட்களால் தேவன் உங்களை திருப்தியாக்குவார். அவருடைய ரட்சிப்பை தேவன் நம்முடைய வாழ்வில் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட கூடாது. ஆமென். புரியுதுங்களா? சரி, அது மட்டும் இல்லை, நம்முடைய ஜீவனையும் பெருக்கி தர தேவன் வல்லவராக இருக்கிறார். அதை பற்றி நம்ம அடுத்த வாரம் நம்ம பேசுவோம். ஜீவனை எப்படி தருகிறார் என்பதை பற்றி பேச போகிறோம். வாழ்வு மட்டும் கிடையாது, ஜீவன் என்று சொன்னால் தேவரகமான ஒரு வாழ்வு, காட் கைண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீவன் எப்படி நமக்குள்ளே வருது, ஜீவன் என்ன செய்கின்றது என்பதெல்லாம் நம்ம அடுத்த வாரத்தில் தியானிப்போம். எழுந்து நிற்போம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையிலே கரண்டி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. ஹல்லேலூயா.
ஓ நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் நல்லவர், நன்மைகளை செய்கிற தேவன். நீர் எல் ஷடாய், நீர் போதுமானதற்கும் அதிகமானவர். அப்பா, எங்களுக்கு உயிரை கொடுக்கறதுல கூட நீர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறீர். வாழ வயதின் மரணம் அது ஆசீர்வாதம் அல்ல, முதிர் வயதின் மரணமே ஆசீர்வாதம் என்பதை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். தானியங்கள் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருவது போல நீர் முதிர் வயதில் கல்லறையில் சேருவீர் என்பதெல்லாம் யோபின் புத்தகத்தில் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். நீர் எங்களுக்கு ஏராளமான வாக்கு தத்தங்களை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறீர், அதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வை விரும்புகிற தேவன், நாங்கள் ஞானத்தை விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர், ஞானத்தோடு பலகாரத்தை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. ஞானத்தை தேடு என்று சொல்லியிருக்கிறீர். அன்றைக்கு நேரத்தில் இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் ஞானம் பற்றாக்குறையாக இருப்பதனால், ஞானத்தை தேட வேண்டிய விதத்தில் தேடாததனால், ஞானம் இல்லாத ஒரு காரியத்தினால், பல விஷயத்தில் ஞான குறைவினால் எவ்வளோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேகர் பாவத்தினால் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். அநேகர் தன்னுடைய நாவை தவறாக பயன்படுத்தினதனால் இந்த உலகத்தை விட்டெல்லாம் கடந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. வார்த்தையை கைகொள்ளாததினால், பெற்றோரை கனம் பண்ணாதனால், பொருளாசையை விரும்பி எவ்வளோ பேர் மரித்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினால், ஆவிக்குரிய சபையில் நாட்டப்படாததினால், உண்மை நேசிக்காததினால் எவ்வளோ பேர் இந்த உலகத்தை விட்டெல்லாம் போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழாத அளவுக்கு எங்களை சரி செய்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாழ்வை விரும்புகிற தேவன், எங்கள் வாழ்வை நீர் அளந்து போடுற தேவன் அல்ல. எங்கள் வாழ்வு போதுமானதுக்கும் அதிகமாக எங்களுடைய உயிர் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாங்கள் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தேவக்கரம் தாங்குவதாக. நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேற்றும் என்று ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எல் ஷடாய் தேவன் என்பதை உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் விளங்க பண்ணுவீராக ஆண்டவரே. உடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக நீர் ஞாபக புஸ்தகம் ஒன்று வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு அந்த புஸ்தகத்தில் எங்களுடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் பேசுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து கேட்பார் என்ற வசனத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த பிரசங்கத்தை எல்லாம் நீர் கவனித்து கேட்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகம் இதை கவனித்து கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் செவிகள் ஆண்டவரே இந்த சபையின் மீது அது சாய்க்கப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் வார்த்தையை கவனிக்கிறீரே, நான் என்ன பேசுகிறோம் என்பதை கவனிக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீடிய வாழ்வுக்காக ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நீர் எங்களுக்காக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதெல்லாம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு குறைவோடு இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் அதிலிருந்து சரியாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே அநேக நாட்கள் இந்த பூமியில் வாழ்ந்து ஒரு ராஜ்யத்தை கட்டட்டும், தேவனுக்காக வாழட்டும் ஆண்டவரே. பெரிய பெரும் காரியங்களை செய்து உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தணும் கர்த்தாவே. உங்களுடைய கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றேன். பெரிய அற்புதம் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எகிப்தில் இருந்து கானானுக்கு கூட்டிச் சென்றீரே, உமக்கு
கர்த்தரை என்றும் மனது ஸ்தோத்தரித்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாறையினின்று தண்ணீர் சுரந்தது, பாறையினின்று தண்ணீர் சுரந்தது, தாகம் தீர்ந்தது, கர்த்தரை மனமும் போற்றியது. தாகம் தீர்ந்தது, கர்த்தரை மனமும் போற்றியது. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிச் சென்றீரே, உமக்கு கோடி நன்றியா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிச் சென்றீரே, உமக்கு கோடி நன்றியா. வெண்கல சர்ப்பம் ஆனாரே நமக்காய், வெண்கல சர்ப்பம் ஆனாரே நமக்காய், உயிர் கொடுத்தாரே, அவரை உயர்த்திடுவோமே. உயிர் கொடுத்தாரே, அவரை ஸ்தோத்தரிப்போமே. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிச் சென்றீரே, உமக்கு கோடி நன்றியா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிச் சென்றீரே, உமக்கு கோடி நன்றியா. யோர்தானை கடந்தோம், எரிகோவை தகர்த்தோம், யோர்தானை கடந்தோம், எரிகோவை தகர்த்தோம், ஜெயம் கொடுத்தாரே, அவரை துதித்திடுவோம்.